வணக்கம். இன்றைக்கி நம்ம மலேசியாவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு காட்டு பகுதிக்குள்ளே சுற்றி ஒரு வனப்பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த இடம் எப்படி இடம் அப்படின்னா, நம்ம குற்றாலம் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஃபால்ஸில் இங்கே குளிச்சுட்டு நம்ம அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான அந்த மலைப்பகுதியில் பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலான்றதுக்கு வந்திருக்கோம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்துவா. அப்படியே ஏற்காடு குற்றாலம் அந்த மாதிரி ஏரியா தான். பட் ஆனால் கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கு மேலே. ஆனால் ஸ்டெப்ஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்லேயே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இது இப்படி தான் இருக்குது. பெரிய மரங்கள் சுற்றிலும், அதுபோக நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சிமெண்ட்டு ரோடு. அதில் அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி அங்கங்கே உட்காந்து பேசுகிற மாதிரியான இடங்கள் ரொம்ப அருமையாக இங்கே இருக்குது. அங்கங்கே தண்ணி சவுண்டு கேட்குது, எந்த இடத்துல வருதுன்னு தெரில. இந்த அருவி மாதிரி தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்குது, பார்ப்போம். இந்த அவங்களாம் எங்கே குளிச்சுட்டு வராங்க உங்களை வர்றா. ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் போட்டு வராங்க. ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். எப்படி இருக்கு? இங்கே கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றுது. வாவ், இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஆனால் பரவாயில்லைங்க, எல்லா இடத்துக்கும் பாதை போட்டிருக்கானுங்க. நான் ஷூவெல்லாம் காரில் கழட்டி வச்சுட்டு பாருங்கள் வெறும் காலோட தான் நடந்து வரேன். ஆனாலும் கூட காட்டுக்குள்ளே போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். ஆனால் சூப்பரு. எல்லா இடத்துலையும் சிமெண்ட் போட்ட தர ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி மலேசியாவில் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அங்கங்கே பாலங்கள் வச்சு, சின்ன சின்ன குடிசைகள் வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு குரங்குகள் நிறையா இருக்குது. ஒரு வழியாக தம் பிடிச்சி மேலே வந்தாச்சு. நான் வந்து பார்த்தா ஒர்த்து அவ்வளோ அருமையாக சிறப்பாக இருக்குது. இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. தாயும் இல்லை, தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடிவா. தோழில் ஒன்று, மடியில் ஒன்று, உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும். இது போதும். இங்கேருந்தே 3 இடத்தையும் பார்க்கலாம். கீழே, அதுக்கும் கீழே, அதுக்கும் கீழே. இங்கேருந்தே தெரியுது. இப்படி இடத்த யாரும் பார்த்துக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக மலேசியா வரவங்க இந்த இடத்த குற்றாலம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சின்ன குற்றாலம், அல்லது நான் சொன்ன மாதிரி மலேசியாவில் ஒரு குற்றாலம்னு இதை சொல்லலாம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு மேலேயும் படிக்கட்டு கொண்டு வராங்க. எங்கிட்டு கொண்டு வராங்க நமக்கு ஒன்றும் புரியலை. பூரா குரங்கு படைகள் இருக்குது. ஆனால் நமக்கு மூச்சு இழப்பு வாங்கிடுச்சு இந்த 3 மலைகள் ஏறி வந்தது. அதனால் மேலே போகிற ப்ராஜெக்டை அப்படியே அக்கௌண்ட்டாக அங்கேயே கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே பார்த்து போய் குளிக்கிற வழியை பார்ப்போம். குளிக்கிறவங்களுக்கு இந்த அருவியும் நல்லாயிருக்கு. இந்த கீழே குளிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அருவியும் நல்லாயிருக்கு. அங்கே குளம் மாதிரி கூட ஒரு செட்டப் இருக்குது. அதுபோக இந்த காட்டில் இன்னும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க, இயற்கை விரும்பிகள், என்னைய மாதிரி நேச்சர் லவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேச்சர் லவர்ஸ்க்கு இது ஒரு அருமையான ஏரியா. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. மலையும் மலை சார்ந்த இடமா இருக்குது. மலேசியா உண்மைக்குமே நம்ம இந்தியா மாதிரி 5 திணைகள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாமே இருக்க ஏரியாவாக இருக்குது. நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் சரி, நான் இங்கே படித்த வரைக்கும் சரி, மலேசியாவும் 5 நிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. செல்வ செழிப்பு மிக்க நாடாக இருக்குது. இதோ இந்த ஊர்லேயும் பாருங்கள், தின்னப்பட்டு குப்பையை பூரா இங்கே போட்டிருக்காங்க. வேஸ்ட் ஃபெல்லோஸ். இவ்வளோ அழகான காட்டை யாராலையும் உருவாக்க முடியாது. ஆனால் உருவாக்குற இடத்த இது மாதிரி பிளாஸ்டிக் போட்டு அழிக்கிறதுக்குன்னு 10 பேர் கிளம்பி வந்துடுவாங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இருப்பாங்க. அதே போல் இங்கே ஒரு 2-3 கோமாளி இருந்தாங்க தெரியுமா, கோளாறுங்க. அவங்க வந்து குரங்களை பயமுறுத்துன்னு சொல்லி நடு காட்டுக்குள்ளே வந்து வெடி போடுறாங்க. அதோட புகையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். புகையாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் வருது. இந்த மாதிரி புகையெல்லாம் என்ன ஆகுன்னா, திடீர்னு ஏதாவது தீப்பற்றிச்சுன்னா மொத்த காடுகளுக்கும் அது வந்து பெரிய அபாயம்.
இங்கே இருக்க குரங்கை விரட்டுறதுக்காக அவன் பண்ணான். ஆனால் அது தவறான செயல். அதுங்க இடத்துல தான் நம்ம இருக்கோம், நம்ம இடத்துல அதுங்க இல்லை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். தண்ணி இடுப்பளவு தண்ணி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி தண்ணி இருக்குது. ஏங்க 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 இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டீங்க. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான், அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. உமாபெட்டி, ஐயோ உமாபெட்டி, மொத்தத்துல உமாபெட்டி தனி ஐலாண்டுங்க. மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுற்றிலும் இருக்கக்கூடிய இயற்கை சூழலோட குற்றாலம் மாதிரி சும்மா அடி தண்ணி டப்பு 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 டப்புன்னு அடித்து பட்டையை கிடப்புது. குளிக்கிறதுக்கும் மன நிறைவுக்கும் அப்படி அழகான ஒரு ஏரியா. நான் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். மறக்காமல் இங்கே வரவங்க, மலேசியா வரவங்க இந்த இடத்த வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஒரு இடம். வேற மாதிரி ஒரு குளியல் போட்டாச்சு. இந்த அருவியில் குற்றாலம் மாதிரி கொலகலகலன்னு கொத்துற இந்த அருவியில் குளிக்கிற சுகமே தனியாக இருந்துச்சு. மலேசியாவில் இப்படி ஒரு இடத்த நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மைக்குமே சீரியஸாக சொல்கிறேன். வந்தாச்சு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கேயே வந்து ட்ரெஸ் பார்த்துறதுக்காக ரொம்ப சிம்பிளாக வந்து இடம் வந்து வச்சுருக்காங்க. உண்மைக்குமே இதுவும் வந்து நல்ல ஒரு விஷயந்தான். அங்கங்கே நம்முடைய குரங்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, நிறைய இடங்களில் சுற்றி இருக்காங்க. இப்படி ஒரு அனுபவத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை மலேசியாவில். ரொம்ப அருமையாக இருக்குது. அவசியம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அருமையான அருவி எங்கே இருக்குது அப்படின்னா செலங்கார் ஏரியா, மலேசியா செலங்காரில் இருக்கக்கூடிய காஞ்சிங் வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. காஞ்சிங் வாட்டர் ஃபால்ஸ் உண்மைக்குமே காஞ்சிருச்சு. சரியான ஒரு ஸ்பாட். இங்கே வந்ததுக்கு ஒர்த்து. நல்ல ஒரு குளியல், நல்ல ஒரு சைட் விசிட் மேலே எல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம அடுத்த பொழப்பை பார்த்து கிளம்பிட்டோம். எப்போவுமே நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது வந்து நமக்கு கிடைக்காது. ஆனால் அதுவாக கிடைக்கிற ஒன்று நம்ம நினச்சதை விட ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்த இடமே வேறு. ஃபால்ஸ் வந்து வேறு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்ததுனால அங்கே தண்ணியெல்லாம் சேராக கலங்கி வந்துச்சு, குளிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரி குளிக்காட்டியும் பரவாயில்லன்னு உள்ளே போனால் ஒரு சைனாக்கா விரட்டி விட்டுருச்சு. ஆனால் இந்த இடத்துல எதிர்பார்க்காம போகிற வழியில் தான் அது இருந்துச்சு, இந்த காஞ்சிங் வாட்டர் ஃபால்ஸு. உள்ளே வந்தால் சும்மா சொர்க்கமாக இருக்குது. சிறப்பாக இன்றைக்கி நாளை மலேசியாவில் இப்படியாக நம்ம வந்து நிறைவு செய்வோம். இங்கே இருக்க குரங்குகள் வந்து நம்ம ஊர் குரங்கு மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் இந்த இந்த இது சொல்லுவாங்கல்ல மனித குரங்குகள் அந்த மாதிரி இருக்குது. இது என்ன வகையான குரங்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு இந்த வெயிலில் வராங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அருமையான ஏரியா தான், ரொம்ப சூப்பராகவே இருக்குது.